வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்பு. 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 33 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. தமிழ் தேசிய பெற்றாளர்கள் 2 உச்ச நீதிமன்றில் சட்டத்திறனிகளாக பதவியேற்பு. உலக ஊடக சுதந்திரத்தில் இலங்கை 150வது இடத்தில் உள்ளதாக அறிவிப்பு. ரூபாயின் மதிப்பு வலுப்பெற்றாலும் அதன் பலன் மக்களுக்கு கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. மனைவியிடமிருந்து பணத்தை வசூலிப்பதற்காக பெற்ற மகளை துன்புறுத்திய தந்தை கைது. சிவனொளி பாதமலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரமே அனுமதி. கனடாவில் படுகொலை செய்யப்பட்ட ஹர்தீப் சிங் தொடர்பில் மீண்டும் கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் முரண்பாடு. மட்டக்களப்பு ஏறாவூர் செங்கலடி பகுதியில் கைவிடப்பட்ட வீடொன்றின் பின்னால் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் ஏறாவூர் செங்கலடி பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மரணம் படுகொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பில் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை நொச்சிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்றிரவு கொரவப்பத்தான பிரதான வீதி நொச்சிக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மகதிவில்வெவ பகுதியில் இருந்து 2 இளைஞர்கள் மொரவெவ பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்தனர். இதன்போது மோட்டார் சைக்கிள் வீதியில் நடமாடிய மாட்டுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த இளைஞர்கள் மகதிவில்வெவ பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 35 வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இரவு நேரங்களிலும் கட்டாக்காளி மாடுகள் நிற்பதனால் தொடர்ந்தும் இவ்வாறான விபத்துக்கள் குறித்த பகுதியில் அவ்வப்போது இடம்பெற்று வருவதாக பிரதேச சபையினர் மாட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அம்பாறையில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் 25 பாடசாலை மாணவர்கள் உட்பட 33 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று அக்கரைப்பற்று அம்பாறை பிரதான வீதியின் அம்பாறை கல்லோயா பாலத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை பேருந்து ஒன்று பயணிகள் போக்குவரத்து பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. 2 பேருந்துகளின் சாரதிகளும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த அனைவரும் அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை உச்ச நீதிமன்றில் சட்டத்திறனிகளாக 2 தமிழ் தேசிய பெற்றாளர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். யாழ் மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் மாமனிதர் ரவிராஜ் அவர்களின் புதல்வி திருமதி பிரவீணா கலையமுதன் உயர் நீதிமன்றில் சட்டத்திறனியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அதேபோன்று யாழ்ப்பாண தமிழ் தேசிய உணர்வாளர் உமாகரன் ராசையாவும் உச்ச நீதிமன்றில் சட்டத்திறனியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ஊடக சுதந்திர குறியீட்டின்படி 180 நாடுகளின் வரிசையில் இலங்கை 35.21 புள்ளிகளுடன் 150வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலை எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதேவேளை 2023ஆம் ஆண்டு இலங்கை 135வது இடத்தில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பத்திரிகை சுதந்திர விடயங்கள் 2009ஆம் ஆண்டு வரை நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்துடன் தொடர்பு பட்டிருந்ததாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்ட பல பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இடம்பெற்ற குற்றங்களுக்கு இதுவரை நீதி வழங்கப்படாத நிலையும் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2.5 கோடி மக்கள் வசிக்கின்ற நிலையில் தற்போதும் ஊடக சுதந்திரம் கேள்விக்குறியாக உள்ளதாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2003ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையில் 1668 ஊடகவியலாளர்கள் சர்வதேச ரீதியில் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் 44 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்களுள் பெரும்பாலானவர்கள் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை எனவும் எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வலுப்பெற்றதன் பலன் மக்களுக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரூபாவின் பெறுமதியை வலுப்படுத்துவதன் ஊடாக அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளையும் குறைத்து அதன் பயனை மக்களுக்கு வழங்க வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கூரல தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாவின் பெறுமதி பாரியளவு வீழ்ச்சியடைந்த காலப்பகுதியில் பருப்பு, கோதுமை மா, பால் மா போன்ற பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்திருந்தது.
டாலர் செலுத்தி இறக்குமதி செய்த பொருட்களின் விலைகளை இவ்வாறு அதிகரித்திருந்த போதிலும் தற்போது இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளது. எனினும் அதன் நன்மை இதுவரை பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை என்பதுடன் இன்னமும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எதுவும் குறைவடையவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் சிறிய அபிவிருத்தி அதிகரிப்பதனை அவதானிக்க முடிந்த போதிலும் இலங்கையின் வருமானத்தை விடவும் செலவு அதிகமாகவே உள்ளதாக வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன்கள் செலுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படாமையினால் பொருளாதாரம் சற்று நிலையானதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனது பிள்ளையை பணைய கைதியாக வைத்து வெளிநாட்டிற்கு சென்ற தாயிடம் பணம் கேட்டு வற்புறுத்திய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். பலாங்குடை பிரதேசத்தில் வசித்து வந்த 21 வயதுடைய மதுஷிகா என்பவர் 4 வயது மகளே இவ்வாறு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். 6 மாதங்களுக்கு முன்னர் மதுஷிகா வெளிநாட்டிற்கு சென்றிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. பணத்தை சேமிப்பதற்கும் தனது மகளின் பாதுகாப்பை தனது கணவரிடம் ஒப்படைத்துவிட்டு வெளிநாட்டிற்கு சென்ற போதிலும் குறித்த பெண்ணின் கணவர் கொடூரமான முறையில் சிறுமியை உடல் ரீதியாக துன்புறுத்தி அதை வீடியோ எடுத்து மனைவி மற்றும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். இச்சம்பவத்தை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். வெளிநாடு சென்ற மனைவியிடம் பணம் பெறும் நோக்கில் சிறுமியை துன்புறுத்தியதாக அந்நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தந்தையை பலாங்குட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய பின்னர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது பலாங்குட ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. குழந்தையை பணைய கைதியாக வைத்துக் கொண்டு தாயிடம் பணம் கேட்க துணிந்திருக்கும் இப்படிப்பட்டவர்கள் மீது அதிகபட்ச சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பு எனவும் சமூக வலைத்தளவாசிகள் வலியுறுத்தி வருகின்றனர். கட்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹமாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பில் இன்று கடல் அலை மேலெழக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்பில் 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரையான உயரத்திற்கு கடல் அலை மேலெழக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என சப்ரகமுவ மாகாண பிரதான சங்கைக்குரிய தேரர் பெங்கமுவே தம்மதின தேரர் தெரிவித்துள்ளார். நல்லதண்ணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். யாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொளி பாதமலைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அங்கு இடம்பெறும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் விசாக பூரணை தினத்துடன் சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு 2வது தடவையாக தோற்றவுள்ள சுமார் 11,000 பரீட்சார்த்திகளுக்கு அவர்கள் விண்ணப்பிக்காத விஞ்ஞான பாடத்தை மேலதிக பாடமாக அறிவித்து பரீட்சை அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இப்பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த செயற்பாடு பரீட்சை பெறுபவர்களில் தாக்கம் செலுத்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை அனுமதி அட்டைகளை கணனி மயமாக்கும் செயற்பாட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை அனுமதி அட்டையில் மேலதிக பாடங்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டுள்ள போதிலும் அந்த பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முக்கிய தொழில்நுட்ப பங்காளியான VFS குளோபல் உள்ளிட்ட வெளிநாட்டு கூட்டு நிறுவனம் ஒன்றுக்கு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான விசா எனப்படும் நுழைவு அனுமதி வழங்குவதற்கான ஒப்பந்தம் தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நடவடிக்கை உரிய கேள்வி மனுக்கோரல் நடைமுறையை பின்பற்றாமல் செய்யப்பட்டுள்ளமையினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையில் வெளிநாட்டு பிரஜைகளிடமிருந்து அதிகரித்த கட்டணங்களின் தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் விசா ஆவணங்களை கையாளும் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இப்பிரச்சனையின் பின்னணியில் சில மறைமுக விடயங்கள் காணப்படுவதாக தாம் சந்தேகிப்பதாகவும் அதனை விரிவாக ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு பிரஜைகளின் தனிப்பட்ட விவரங்களை வெளிநாட்டு நிறுவனம் வைத்திருப்பதனால் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான பிரித்தானியாவின் புகழ்பெற்ற ஒப்பனை மற்றும் அழகுக்கலை விருதுகளை இலங்கையரான அஞ்சலி ராஜசிங்க வென்றுள்ளார். த இங்கிலீஷ் ஹேர் அண்ட் பியூட்டி அவார்ட்ஸ் சாப்டர் 3 ஆண்டின் சிறந்த அழகு கலைஞராக அஞ்சலி லேசர் பியூட்டி அண்ட் ஸ்பா நிறுவனத்தை நடத்தி வரும் அஞ்சலி ராஜசிங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 19 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் இருந்து லூடன் நகருக்கு சென்ற அஞ்சலி தனது கணவர் மற்றும் மகனின் உதவியுடன் தொழிலை நடத்தி வருகின்றார். ஏப்ரல் 21, 2024
தி மேக்யூர் ஃபெட்ஃபோர்ட் சென்டர் விடுதியில் நடைபெற்ற நிகழ்வில் இவர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த மதிப்புமிக்க விருதை வெல்வது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. சீக்கிய இனத்தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட விடயத்தில் கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பில் 3 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடா அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் குறித்த கொலை சம்பவத்தில் இந்திய அரசாங்கத்திற்கு தொடர்பு உள்ளதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார். எனினும் இந்தியா இக்குற்றச்சாட்டை முற்றாக நிராகரித்திருந்தது. இதன் பின்னணியில் குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் 22 வயதுடைய இருவரும் 28 வயதுடைய ஒருவரும் என 3 இந்தியர்கள் கனடிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது கொலைக்கான சதித்திட்டம் தீட்டுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த மூவரும் கடந்த 5 வருடங்களாக கனடாவில் தங்கியுள்ளதாகவும் அவர்களுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையிலான தொடர்பு குறித்து ஆராயப்படுவதாகவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.